நிகழ்வுகள். புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் சார்பில் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னம் வளாகத்தினை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. முன்னதாக நினைவு சின்னத்திற்கு முன்னாள் இராணுவ வீரர்கள் அணிவகுத்து நின்று வீர மரணமடைந்த வீரர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தூய்மை மற்றும் பசுமை இயக்க உறுப்பினர்கள் பசுமையான மற்றும் தூய்மையான புதுச்சேரியை உருவாக்குவதில் புதுவை அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். காலை 9 மணியளவில் போர் வீரர்கள் நினைவு சின்ன வளாகத்தை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. சுமார் 30 முன்னாள் இராணுவ வீரர்கள் கலந்து கொண்ட இந்த தூய்மை பணிக்கு சங்கத்தின் தலைவர் தலைமை தாங்கினார். சங்க உதவி தலைவர்கள் சுரேஷ்குமார், கந்தசாமி, பொது செயலாளர் செல்வமணி, பொதுநல தொடர்பு அதிகாரி ராமமூர்த்தி உட்பட 30 முன்னாள் இராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் பொது செயலாளர் செல்வமணி நன்றி கூறினார். அரியாங்குப்பம் பகுதியில் வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இளநீர் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கோவிலில் நடைபெறவுள்ள ஆண்டு பெருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் பிசிபி நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தலைமையில் இலவச இளநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அவர்களின் தாகம் தணிக்கும் வகையில் இலவச இளநீர் வழங்கப்பட்டது. இதில் பிசிபி நகர் பகுதியைச் சேர்ந்த முருகன், புனிதவதி, ஆறுமுகம், ஜான், ராஜவேலு, குமார், இளவரசன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மாணவர் காங்கிரஸ் சார்பில் குழந்தைகள் காப்பகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மாநாடு காங்கிரஸ் மாநில செயலாளர் திரு அல்போன்ஸ் அவர்களின் தந்தை திரு கோபி அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் ஜாலி குழந்தைகள் காப்பகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய திரு வைத்தியலிங்கம் எம்பி அவர்களும் முன்னாள் துணை சபாநாயகர் திரு MNR பாலன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திரு கோபி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு உணவினை வழங்கினர். மாநில செயலாளர் அல்போன்ஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் முன்னிலை வகித்தார். மேலும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கீர்த்திவாசன், சூர்யா, அபிலாஷ், திவாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இணைந்து 2024ஆம் ஆண்டு சர்வதேச இளைஞர் தினம் விழா கொண்டாடப்பட்டது. உள்ளூர் செயல்பாடு உலக மாற்றம் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இணைந்து 2024ஆம் ஆண்டு சர்வதேச இளைஞர்கள் தின விழா புதுச்சேரி பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்றது.
இந்த விழாவில் 2024வது ஆண்டுக்கான இளம் சமூக மாற்றத் தலைவர் விருது 3 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகளை புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் அவர்களால் சென்னையை சார்ந்த பெனிஷா, மதுரையை சார்ந்த அன்னியும், அறக்கட்டளை நிறுவனர் அழகு ஜெகன், நெய்வேலியை சார்ந்த ஃபியூச்சர் எரா அமைப்பின் இணை நிறுவனர் ஈஸ்வர் ஆகியோர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான இணைய குற்றங்களை குறைக்கும் விதமாக குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பு திட்டத்தை புதுச்சேரி அரசு செயலர் முத்தம்மா அவர்கள் இணையதளத்தை அறிமுகப்படுத்தி துவக்கி வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், புதுவை பல்கலைக்கழகம் மின்னணு ஊடகத்துறை துணை பேராசிரியர் ராதிகா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் இணைந்த 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் தலைமையில் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில செயலர் திரு அல்போன்ஸ் அவர்களின் ஏற்பாட்டில் திரு சூரியமூர்த்தி மற்றும் சிவா சன் குரூப்ஸ் உரிமையாளர்கள் இவர்களின் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி மாணவர்கள் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு வைத்திலிங்கம் MP மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் மாநில பொருளாளர் கீர்த்திவாஸ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில எம்ஜிஆர் பேரவையின் தலைவர் சுப்பிரமணியனின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் பவள விழாவாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில எம்ஜிஆர் பேரவையின் தலைவர் சுப்பிரமணியனின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் பவள விழாவாக இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாரதி வீதியில் உள்ள பேரவையின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பேரவைத் தலைவருக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதில் பேரவை உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேரவையின் செயலாளர் ரத்தினகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் LIC சாம்ராஜ், துணைத் தலைவர்கள் ஜெயராம், பரமேஸ்வரி மற்றும் பொது செயலாளர்கள் சொத்துக்கேணி பாஸ்கர், சிவகுமார், தரணி தேவி, சின்னசுவாமி, கோதண்டபாணி காமாட்சி, பூக்கடை ராஜா, தாசில்தார் பிரபாகரன் மற்றும் சோமசுந்தரம், மாசிலாமணி, கண்ணையன், நான் வந்து சொல்கிறேன் தமிழரசி, தமிழ்ச்செல்வன், சித்தானந்தம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தனது நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் பேரவைத் தலைவர் சுப்பிரமணியனுக்கு பிறந்தநாள் பரிசு பெட்டகம் வழங்கி கௌரவித்தனர். தேமுதிக வருகின்ற 2026ஆம் சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மையுடன் புதுச்சேரி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என கேப்டன் பிறந்தநாள் விழாவில் புதுச்சேரி நிர்வாகிகள் சபதம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்திரா நகர் தொகுதி பொருளாளர் கலிய ஏழுமலை தலைமையில்
அவரது ஏற்பாட்டில் பூத்துறை கிராமத்தில் உள்ள மணல் வளர்ச்சி குன்றிய சகோதர வாழ்வு மையத்தில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட மன வளர்ச்சி குன்றியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு காலை உணவு உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளிலும் இவர்களது சார்பில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி துணை செயலாளர் பிரபு என்கின்ற பிரபாகரன் மற்றும் பாஸ்கர் விஸ்வநாதன், உருளையன்பேட்டை தொகுதி ஜெரால்ட், இந்திரா நகர் தொகுதி தமிழ்மணி ரமேஷ், மணவெளி தொகுதி பூமிநாதன், கேப்டன் துரை, ஜெயக்குமார், மண்ணாடிப்பட்டு தொகுதி ஜனஞ்செழியன், கார்த்திகேயன் உட்பட ஏராளமான தேமுதிக மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மணவெளி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் திருநாவுக்கரசு உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக நிர்வாகிகள், கேப்டன் மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது பிறந்தநாளை எப்பொழுதும் வறுமை ஒழிப்பு தினமாக தொடர்ந்து நாங்கள் கொண்டாடுவோம். அது மட்டும் இன்றி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி தமிழகத்தில் அதிக பெரும்பான்மையுடன் தேமுதிக ஆட்சி அமைக்கும், அன்னியார் முதலமைச்சர் ஆவது உறுதி என தெரிவித்தார். தமிழகத்திலும் அன்னியார் தலைமையில் நல்லாட்சி மலரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மேலும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அன்னியார் தலைமையில் தற்போது வீறு நடை போட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் விண்ணுலகில் இருந்த எங்களையும் எங்கள் கழகத்தையும் எங்கள் அன்னையாரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தால் மீண்டும் தேமுதிக முழு பலத்துடன் எழுச்சி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2026 முழு பலம் பெற்று ஆட்சி அமைக்கும், தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதய தெய்வம் கேப்டன், கழக தெய்வம் கேப்டன் அவர்கள் 72வது பிறந்த நாள் அன்று வருடந்தோறும் சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் உணவு கொடுத்து வருகிறோம். 2026 தமிழகத்தில் 234 தொகுதியிலும் புதுவையில் 30 தொகுதியிலும் அன்னியார் தலைமையில் தேமுதிக அமோக வெற்றி பெறும். தமிழகத்தில் அமோக வெற்றி பெற்று அன்னியார் முதலமைச்சர் ஆவார். அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் உள்ள மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் 22ஆம் ஆண்டு பாத யாத்திரை நிகழ்ச்சி மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் துப்பராயப்பிள்ளை வீதியில் உள்ள மணக்குள விநாயகர் என்கின்ற மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 22ஆம் ஆண்டு பாத யாத்திரை விழா இன்று காலை புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நேரி வீதி, அண்ணா சாலை, கடலூர் சாலை வழியாக அரியாங்குப்பம் மணப்போல விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து பாத யாத்திரை சென்ற பக்தர்களுக்கு சிறப்பு தாம்பூலம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. முன்னதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் பாத யாத்திரை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து முதலியார்பேட்டை கங்கையம்மன் ஆலயம் மற்றும் நயினார் மண்டபம், நாகம்மாள் ஆலயங்களில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாத யாத்திரை பக்தர்களுக்கு உபசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமை தாங்கினர். காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாத யாத்திரையை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மணக்கோல விநாயகர் திருக்கோயிலில் 22ஆம் ஆண்டு பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கின்ற அருள்மிகு மணக்கோல விநாயகர் திருக்கோவிலில் 22ஆம் ஆண்டு பாத யாத்திரை நடைபெற்றது. இன்று காலை 6 மணிக்கு புதுவை மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு யாத்திரையை சென்றனர். இந்த யாத்திரை அரியாங்குப்பம் மணக்குள விநாயகர் திருக்கோயிலில் முடிவடைந்தது. அங்கு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாரியம்மன் கோவில் தேவஸ்தான முன்னாள் அறங்காவல் வாரியம் சிவராமகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தனபால் கிருஷ்ணமூர்த்தி, ஆறுமுகம், தேவநாதன், காமராஜ் பாபு, சிவனேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து அடிக்கும் பணியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கொசு தொல்லைகளை கட்டுப்படுத்தவும், கொசு பரவும் நோய்களான டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா முதலான நோய்களை கட்டுப்படுத்தவும், இது தொடர்பான விழிப்புணர்வினை மக்களுக்கு ஏற்படுத்தவும் மாண்புமிகு புதுவை மாநில முதல்வர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி உள்ளாட்சித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கொசு உற்பத்தி அதிகரிக்கும் தேங்கியுள்ள நீர்நிலைகள், புதர்கள் மண்டி கிடக்கும் இடங்கள் முதலானவை கண்டறியப்பட்டு இந்த இடங்களில் இயந்திரங்கள் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை இடமிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை வளாகத்தில் இத்திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. கொசுவை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் கிருமி நாசினியானது மத்திய அரசின் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு நாட்டின் பல்வேறு நகரங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உள்துறை இயக்குனர் சக்திவேல், உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், நலவழித்துறையின் மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குனர் டாக்டர் வசந்தகுமாரி, செயற்பொறியாளர்கள், புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சி பொறியாளர்கள், நகராட்சி சுகாதார அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என அப்போலோ மருத்துவமனை சிறப்பு மருத்துவர் ரமேஷ் தெரிவித்தார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி NT மகால் எதிரில் உள்ள அப்போலோ மருத்துவமனை மையம் அமைந்துள்ளது. இங்கு சென்னை அப்போலோ மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவர் ரமேஷ் வருகை தந்து நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின் அவர் கூறும் பொழுது, உலகம் முழுவதிலும் ஆண்களின் மரணத்திற்கு 2வது பெரிய காரணமாக இருப்பது புரோஸ்டேட் புற்றுநோய். இந்தியாவிலும் இந்த புரோஸ்டேட் புற்றுநோய் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகின்றது. எனவே 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய BSA பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முன்னோர்களுக்கு இந்த புரோஸ்டேட் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். புரோஸ்டேட் வீக்கம் காணப்படும். இது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், மெதுவாக சிறுநீர் கழித்தல், இரத்த கசிவு போன்ற அறிகுறிகள் காணப்படும். சில சமயங்களில் புரோஸ்டேட் புற்றுநோய் முற்றிய நிலையில் எலும்புகளில் வலி ஏற்படும், சிறுநீரகம் செயலிழப்பு நடக்கும், முதுகு எலும்பு அழுத்தப்படுவதனால் உடலின் கீழ்ப்பகுதியை இயக்குவதில் சிரமம் ஏற்படும். ஆரம்ப காலத்தில் கண்டறிந்தால் மட்டுமே புரோஸ்டேட் புற்றுநோய் குணமாக்க முடியும். இல்லையெனில் குணமாகும் வாய்ப்பு குறைவு. எனவே 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் அவசியம் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இவ்வாறு அவர் கூறினார். புதுச்சேரி குயவர் பாலத்தில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் 48ஆம் நாள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் தலைவர் நடராஜன், உலகநாதன், LIC ஆபீஸ் சரவணன், ஹரிஷ் மெக்கானிக், ஓம் சக்தி MLA அவர்கள் இந்த திருவிழாவில் அவரும் கலந்து கொண்டு வெள்ளிக்கவச அம்மன் முகத்தை அவர்கள் சாத்துவதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்றனர்.
இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டி. 100க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர். புதுச்சேரி பாடி பில்டர் மணிவண்ணன், மிஸ்டர் பாண்டிச்சேரி 70 கிலோ பிரிவு சாம்பியன் பாண்டிச்சேரி மற்றும் ஒட்டுமொத்த சாம்பியன் பிரிவில் 70 கிலோ பிரிவில் மிஸ்டர் சவுத் இந்தியா தங்க பதக்கம் மற்றும் மிஸ்டர் சவுத் இந்தியா சாம்பியன் ஆஃப் சாம்பியன் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆணழகன் மணிவண்ணன் பெற்றார். இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் தென்னிந்திய அளவிலான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி, தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் கலந்து கொண்டனர். மிஸ்டர் சவுத் இந்தியா பிரிவில் 75 கிலோ, 80 மற்றும் 80க்கும் மேற்பட்ட எடை கொண்ட ஆணழகன் கலந்து கொண்ட போட்டி 3 பிரிவுகளாகும். இதேபோன்று மிஸ்டர் பாண்டிச்சேரி பிரிவில் 60 கிலோ, 70 கிலோ மற்றும் 80 கிலோ என 3 பிரிவாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் மிஸ்டர் சவுத் இந்தியாவாக திண்டுக்கல் தினேஷ் மற்றும் மிஸ்டர் புதுச்சேரியாக புதுச்சேரியை சேர்ந்த மணிவண்ணன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். மிஸ்டர் தென்னிந்தியா பரிசை பெற்ற தினேஷுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு மற்றும் சுழற்கோப்பையும், மிஸ்டர் புதுச்சேரி பரிசை வென்ற மணிவண்ணனுக்கு 40,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் விருது சான்றிதழ் வழங்கப்பட்டது. மிஸ்டர் பாண்டிச்சேரி 70 கிலோ பிரிவு சாம்பியன் பாண்டிச்சேரி மற்றும் ஒட்டுமொத்த சாம்பியன் பிரிவில் 70 கிலோ பிரிவில் மிஸ்டர் சவுத் இந்தியா தங்க பதக்கம் மற்றும் மிஸ்டர் சவுத் இந்தியா சாம்பியன் ஆஃப் சாம்பியன் புதுச்சேரியை சேர்ந்த ஆணழகன் மணிவண்ணன் பெற்றார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட சார்பில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பயிற்சி பட்டறையை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்டம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் பயிற்சி பட்டறை மிஷன் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலர் மௌலிதேவன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் கணேஷ், மாநில செயலாளர் வெற்றி செல்வம், மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பூத் வாரியாக உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளித்தார். ஆகையால் அன்பு கொண்ட தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடும் சென்று நிறைய சிறப்புகளுக்கிடையே ஒவ்வொருத்தரும் நிறைய பேசணும். ஏன்னா மாநில கட்சி தான் மற்றவங்களுக்கு தான் தெரியும். நாம குறைந்த மாநில பொதுச் செயலாளர் மெம்பர்ஷிப் ஆரம்பிச்சாங்க. அதை நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரி ராமநாத்ஜி, பழைய ஆளுநர் பல பேர் தெரிஞ்சிருக்கோம். சொல்லிட்டு ஒரு கணக்கு இது 11 கோடி பேர் 2014 சேர்க்கை தொடங்கும்போது அதே நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இது ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் இங்கே 1 நவம்பர் பிரைமரி. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய முத்து பல்லாக்கு உற்சவத்தை முன்னிட்டு காக்கையான்தோப்பு பகுதியில் பக்தர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் முத்து பல்லாக்கு உற்சவத்தை முன்னிட்டு
பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தனர். இதில் பல்வேறு இடங்களில் பக்தர்கள் பசியாறும் வகையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் காக்கையான்தோப்பு பகுதியில் துளசி குடும்பத்தார் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் 1000 நபர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை காக்கையான்தோப்பு பகுதியைச் சேர்ந்த துளசி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மணவெளி டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சை வாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா நேற்று முன்தினம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜைகள் நடைபெற்று வண்ண மலர் அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் முத்தையன், குமார் செல்வம், ரவி, சத்யராஜ், சத்யதாஸ் மற்றும் குடும்பத்தினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அங்கே கை வைக்காதீங்க, அங்கே கை வச்சாட்டுங்க. எப்போ மூஞ்சல் கை சாமி மேலே வைக்க. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.